Hi, welcome to Hunt Exams Academy. இன்னைக்கு நம்ம CSSனா என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் CSS அப்படினா ஃபுல் ஃபார்ம் வந்து Cascading Style Sheet. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு CSS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம CSS யூஸ் பண்ணணும் அப்படினா இப்போ நார்மலாக வந்துட்டு இதெல்லாம் நம்மளோட HTML அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து ஒரு பேக் போன் மாதிரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல வந்து வெறுமனே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போடுறேன் பேராகிராஃப் டேக்கில். ஹாய், ஐ ஆம் ஹண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி போடுறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு என்னோடய அவுட்புட்டை நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வெறும் ஸ்கெலிட்டன் மட்டும் தான் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஸ்கெலிட்டன் இன் சென்ஸ் இது மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்து எப்படி வந்து அழகாக ஸ்டைலாக ஃபாண்ட்டெல்லாம் மாற்றி கெத்தாக டிசைனோட பண்ணுறது வந்து வித் ஹெல்ப் ஆஃப் CSS நம்ம இதை வந்து நம்மளால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சின்ன CSS சாம்பிள் வந்து காட்டுறேன். இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்டைல் இஸ் ஈக்குவல்ஸ் டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்ரிபியூட். ஏன் இது ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து பேராகிராஃபோட ஒரு ஆட்ரிபியூட். ஓகேங்களா? ஸோ ஸ்டைல் அப்படின்னு பேராகிராஃப் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா இல்லை இது எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து சப்போஸ் கொடுக்க போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் இப்போ அக்வா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்னோட அவுட்புட் செக் பண்ணும்போது எனக்கு வந்து இதோட ஸ்டைல் வந்து மாறுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து CSS யூஸ் பண்ணி நம்ம வந்து HTMLோட அந்த ஸ்கெலிட்டனோட ஸ்டைல்ஸ் டிசைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாற்ற முடியும் அண்ட் வெப்சைட்ஸை சூப்பராக பண்ண முடியும். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம CSSல பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஸோ CSSஸை நம்ம 3 விதமாக நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து இன்டர்னல், ரெண்டாவது வந்து எம்பெடட், மூணாவது வந்து எக்ஸ்டர்னல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் ஸ்டைல் எப்படி இருக்கும், எம்பெடட் ஸ்டைல் எப்படி இருக்கும், எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங் வந்து எப்படி இருக்குன்றது மாதிரி எக்ஸாம்பிளோட சேர்த்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஸ்டைலிங் வந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த HTML இது டாக்குமெண்ட்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டைலிங்லாம் பண்ணி முடிச்சிருவோம். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம்னா பேராகிராஃப் டேக், அதே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பாருங்கள் இன்டர்னல் ஆர் வந்து இன்லைன் ஸ்டைலிங்னு சொல்லுவாங்க. இதை இன்லைன்னா இதே லைனில் வந்து நம்ம ஸ்டைல் பண்ணிவிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பேக்ரவுண்ட் கலர் போட்டு காமிச்சேன் இல்லையா? ஸோ நான் கலரை வேணால் மாற்றிடுறேன், பாலிவுட் போடுறேன். உள்ளே வந்து ஹை டெவலப்பர்ஸ். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹாய் டெவலப்பர்ஸ் அப்படின்னு காட்டுது. இது வந்து இன்லைன் ஸ்டைல்ஸ், அதாவது இதே லைனில் நான் கோட் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கோடை எப்படி ப்ரோ எழுதுறீங்க, இது வந்து ப்ரீ டிஃபைன்டா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இது முன்னாடியே வந்துட்டு டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ண எனக்கு அப்படியே வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு மைண்டில். ஸோ இதோட ஃபார்மேட் மட்டும் நான் சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கும் வந்து சின்டாக்ஸ் இருக்குது. இதுதான் ஒரே ஒரு சின்டாக்ஸ் CSS எழுதுறதுக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி டேஷ் நேம் கோலன் ப்ராப்பர்ட்டி டேஷ் வேல்யூ செமிகோலன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது CSSோட சின்டாக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா கோடுமே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சீரீஸில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எம்பெடட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எம்பெடடில் வந்து இப்போ எப்படின்னா இதே வந்து HTML கோடில் நம்ம வந்து எம்பெடட்னா என்ன சொல்லுவோம், ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம அப்படி அட்டாச் பண்ணோன்னா அது வந்து எம்பெடட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம இப்படி எம்பெட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்பெடடில் இந்த இடத்துல நான் வந்து ஒரு H1 டேக் போட்டுக்கிறேன். என்ன டேக் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹாய், ஐ ஆம் H1 டேக், ஹெட்டிங் டேக் என்ன வேணால் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எம்பெட் பண்ண போகிறோம் ஸ்டைலை. ஸோ எங்கே போய் எம்பெட் பண்ணுவீங்க, இதை நீங்கள் வந்து ஹெட்டுக்குள்ளே தான் வந்து எம்பெட் பண்ணணும். அதை வந்து எப்படின்னா ஸ்டைல் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணி எம்பெட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பேசிக், எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து H1 டேக் இல்லையா? ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், H1 அப்படின்றத கால் பண்ண போகிறேன். கால் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறேன். சின்டாக்ஸ் சேம் தான், பேக்ரவுண்ட் டேஷ் கலர், இதில் வந்து ப்ளூ வயலட் கொடுப்போம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஹாய் ஐ ஆம் H1 டேக், எனக்கு ப்ளூ கலர் வந்து வந்திருக்கு. ஐ மீன் திஸ் இஸ் வயலட் பட் இருந்தாலும் ப்ளூ கலர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எம்பெட். ஏன் இது எம்பெட் பண்ணுறோம், இந்த ஷீட்டில் வந்து இது எம்பெடடாக இந்த இடத்துல இருக்குது, அதனால் வந்து இது நான் எம்பெட் அப்படின்றது மாதிரி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல்னால் CSSஸை வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஷீட்டில் மட்டும் வச்சுப்பீங்க. ஏன்னா நீங்கள் பண்ண போகிறது பெரிய வெப்சைட். கரெக்டாக? ஸோ அந்த பெரிய வெப்சைட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி இதே இடத்துல ஸ்டைல் எழுதிக்கிட்டே போனீங்க அப்படின்னா இந்த பேஜே நிரம்பி போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், புது வந்து ஷீட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம் எக்ஸ்டர்னலுக்கு. எக்ஸாம்பிள் style.cssன்னு நான் ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து அதே இப்போ இந்த இடத்துல நம்மக்கிட்ட வந்து H2 டேக் வைப்போமா, எக்ஸ்டர்னலில் என்ன டேக் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஹாய் ஐ ஆம் சப் ஹெட்டிங், சும்மா நான் சப் ஹெட்டிங் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் சப் ஹெட்டிங் போட்டதுக்கப்புறம்
h2 அப்படின்றத கால் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் நான் போடுறேன், போட்டுட்டு அக்வா மெரைன் வைக்கிறேன். அண்ட் இப்போ ஸ்டைல் வந்து எக்ஸ்டர்னலாக க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஹெச்டிஎம்எல்லை எக்ஸ்டர்னலாக க்ரியேட் பண்ணி இப்போ இதை எடுத்து நீங்கள் லிங்க் பண்ணணும்ல, அப்போ தானே இந்த சிஎஸ்எஸ் இந்த ஹெச்டிஎம்எல்க்கு அப்ளை ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த style.css அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து இதோட லிங்க் பண்ணுறேன். லிங்க் நீங்கள் எப்போவுமே வந்து ஹெட்டுக்குள்ளே தான் பண்ணணும், ஓகேங்களா. எந்த இடத்துல வேணால் பண்ணலாம், ஹெட்டு ஸ்டார்டிங்கில் இல்லை ஹெட்டுக்கு நடுவில் இல்லை ஹெட்டுக்கு முடிவில் எங்கே வேணால் நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லிங்க் அப்படின்ற இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சஜஷன் காட்டுது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். rel is equals to style sheet. relனா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன இந்த டாக்குமெண்ட் வந்து என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, நீங்கள் நினைக்கிற ரிலேஷன்ஷிப் கிடையாது, இது என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி. style.css அப்படிங்கிறது தான் வந்து ஹெச்ரெஃப்னால் நம்ம வந்து HTML படிச்சிருக்கோம் கரெக்டுங்களா. ஸோ ஹைப்பர் ரெஃபரன்ஸ் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த அட்ரஸை வந்து போடுவோம். ஸோ இது வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஜஸ்ட் நீங்கள் நேம் போட்டால் மட்டும் போதும். இதே ஏதாச்சும் ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருந்தது அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்துட்டு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஃபோல்டரோட நேம் ஸ்லாஷ் இந்த மாதிரி போடணும், ஓகேயா. ஸோ இப்போ நமக்கு நான் லிங்க் வந்து பண்ணிட்டேன். இப்போ லிங்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாய் ஐ ஆம் சப்ஹெட்டிங் எனக்கு வந்து இந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த 3 types ஆஃப் சிஎஸ்எஸ் ஹவு டு அப்ளை அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற டாபிக்ஸை ஒரு சீரீஸாக நம்ம வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். மற்றது எல்லாத்தையுமே வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.